இன்னைக்கு இந்த காலையில் ஒரு தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானம் செய்ய போகிறோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் என்னென்னா குடியரசு தினம். குடியரசு தினம் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. எல்லா பள்ளிக்கூடங்களிலையும் பல நிறுவனங்களிலேயும் கொடியேற்றி தேசத்தின் சுதந்திர போராட்ட வீரர்களை கனப்படுத்துகிற ஒரு நாளாக, தேசபக்தி நிறைந்த ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே நான் அது சார்ந்த ஒரு பிரசங்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை நாம் சேர்ந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நிறைய பேர் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டிங்களா? 286 புதிய ஏற்பாட்டில் 286வது பக்கம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. நீங்கள் சொன்னால் வாசிக்கலாம். எடுத்தாச்சா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார்: ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சபைக்குள்ளே இருப்பவர்களுக்காக மட்டுமல்ல, சபைக்கு வெளியே இருக்கிற தேசத்துக்காக, ஜனங்களுக்காக நீங்கள் எல்லா விதமான மன்றாட்டுகளையும் எல்லா விதமான விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நீங்கள் செலுத்துங்க என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அன்பானவர்களே, இதில் 3 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, நீங்கள் எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுவது தேவ சித்தம். 2வது, முக்கியமாக ராஜாக்களுக்காகவும் உங்களை ஆளுகிற அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டியது தேவ சித்தமாக இருக்கு. 3, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்வதும் தேவ சித்தமாக இருக்கிறதுன்னு 3 தேவ சித்தத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 3 தேவ சித்தங்களை எழுதுகிறார். இன்னைக்கு நாம் தேசத்தில் குடியரசு தினம் அதை நம்ம கொண்டாடுறோம். பாருங்க, 2 முக்கியமான நாட்கள் நம்முடைய நாட்டுக்கு முக்கியம். ஒன்று ஆகஸ்ட் 15, 2 ஜனவரி 26. இந்த 2 நாட்களும் ரொம்ப முக்கியமானது. சுதந்திர தினம் ஏன் கொண்டாடுகிறோம், அனுசரிக்கப்படுகிறது என்றால், இந்தியா நாடு சுதந்திரம் பெற்றதுனால, ஆங்கிலேயருடைய ஆட்சியிலிருந்து அடிமைப்பட்டிருந்த நம்முடைய இந்தியா விடுதலை பெற்றதை நினைவு கூறுகிற ஒரு நாள், கொண்டாடுகிற ஒரு நாள். குறிப்பாக அந்த சுதந்திரத்துக்காக போராடின பலரை நினைவு கூறுகிற ஒரு நாள். அதனால அது ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. அந்த நாளில் தான் நாம் குடும்ப முகாம் நம்முடைய சபையில் நடத்துகிறோம். அதே போல் 2வது குடியரசு தினம், இதுவும் முக்கியமானது. ஆகஸ்ட் 15 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றிருக்கிறது. அதற்காக எத்தனையோ போராட்டங்கள் அதுக்காக நடந்திருக்கு. ஏராளமான பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் பெரிய வரலாறு, உங்களுக்கு எல்லாமே அது தெரியும். ஆனால் அந்த குடியரசு தினம் என்றால் என்ன, அது ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், சுதந்திரம் பெற்ற பிறகு அதுவரைக்கும் ஆங்கிலேயருடைய சட்டங்களையே நாம் அனுசரித்து வந்தோம். ஆனால் இந்தியாவிற்கான ஜனநாயகமான அரசியல் சாசனம் ஒன்று தேவை. அரசியல் சட்டம் இந்தியாவிற்காக உருவாக்கப்பட வேண்டும். வெள்ளையருடையதான சட்டங்களை மாற்றிவிட்டு நாமே நம்மை ஆளுகிற ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற இடத்துல டாக்டர் அம்பேத்கர் அவர் மூலமாக ஒரு பெரிய குழு உருவாக்கப்பட்டு சட்டம் இயற்றினார்கள். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அந்த அரசியல் சாசன சட்டங்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கி நாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது ஒரு குடியரசு நாடு என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த ஜனவரி 26ஆம் நாள்.
ஸ்தோத்திரம், சுதந்திர நாடாகவும் இது ஒரு குடியரசு நாடாகவும் இருக்க வேண்டும் என்பதனால ஒரு குடியரசு தலைவர் உருவாக்கப்பட்டு முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் என்பவர் முதல் குடியரசுத் தலைவராக உருவாக்கப்பட்டார். இந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு அதற்காக நேரு அவருடைய தலைமையில் 309 எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அரசியல் சாசனத்தில் கையெழுத்திட்டு அந்த சட்டங்களை உருவாக்கினார்கள். அது ஒரு ஜனநாயகமான ஒரு சட்டம். இந்தியாவில் எந்த ஒரு தனி மனிதனும் ஸ்தோத்திரம் மத ஒற்றுமையோடு இன ஒற்றுமையோடு வாழ்வதற்காக மொழி வேற்றுமை இல்லாமல் ஜனநாயகமான வாழ்வதற்கான எல்லா உரிமைகளையும் கொடுக்கப்பட்டதான ஒரு ஜனநாயக சட்டம் தான் அரசியல் சாசனம். இந்த அரசியல் சட்டங்களுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்தோத்திரம் நாள் மிக முக்கியமான ஒரு நாள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற 2 காரியங்கள். சுதந்திர தினம் முக்கியமாக, அரசியல் குடியரசு தினம் முக்கியமான, 2 முக்கியம். ஸ்தோத்திரம் பெற்ற அரசியல் சுதந்திர தினம் என்பது வெள்ளையர் கையிலிருந்து வாங்கிய விடுதலையானது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது சுதந்திர தினம். அந்த சுதந்திரத்தை பறிப்போகாமல் கடைசி வரைக்கும் அந்த சுதந்திரத்தை காத்து கொள்றதுக்கு ரொம்ப தேவை அரசியல் சாசனம். சட்டங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கு. ஆகவே அரசியல் சாசனமாகிய இந்தியாவின் சட்டங்கள் நமக்கு இல்லை என்றால் நாளடைவில் விடுதலை இழந்து விடுவோம், சுதந்திரத்தை இழந்து விடுவோம். சுதந்திரம் பெற்ற சுதந்திர தினமும் முக்கியம். சுதந்திரத்தை பெற்ற சுதந்திரத்தை காப்பாற்றி அதை மறுபடியும் இழந்து விடாமல் காப்பாற்றுகிற குடியரசு தினமும் ரொம்ப முக்கியமானது. பாஸ்டர் இன்றைக்கு வேறு மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இதிலிருந்து நம்ம பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நம்ம இந்தியா கர்த்தர் நேசிக்கிற ஒரு நாடாக இருக்குது. பைபிளில் நம்ம இந்தியா பேர் வந்திருக்கு. அதில் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்குது. எஸ்தர் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்திலேயே இந்தியா என்ற பெயர் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மன்னன், அவன் ஆகாஸ்வர் என்கிற ராஜா இந்த இந்தியாவையும் சேர்த்து ஆண்டிருக்கிறான் அப்படின்றத பைபிளில் நம்ம படிக்கிறோம். முழு உலகத்திலையும் 127 நாடுகளை ஒரே ராஜா ஆட்சி செய்தான். ஆகாஸ்வேர் என்கிற ராஜா, அவனுடைய ஆட்சி காலத்தில் 127 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்தியாவிலிருந்து சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு மயில் தொகையெல்லாம் இங்கிருந்து போனதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்தியாவை கர்த்தர் நேசிக்கிறார். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் 3 விதமான அடிமைத்தனத்திலிருந்து பெற்ற விடுதலையை பற்றி சொல்லுகிறேன் உங்களோடு கூட. அன்பானவர்கள், இந்தியா வெள்ளைக்காரனுடைய கையிலிருந்து விடுதலை பெற்றது. ஆமென், ஸ்தோத்திரம். இது நம்முடைய பெரிய பாக்கியமாகவும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், சுதந்திர தினத்தின் மூலமாக விடுதலை பெற்ற நாம் குடியரசு தினத்தின் மூலமாக நாம் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அதையே இஸ்ரவேலுக்கு போய்விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் கொஞ்ச காலம் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களும் இந்திய போராட்ட வீரர்களைப் போல போராடக்கூட முடியாது. அவைகள் வாய் திறக்க முடியாது. இஸ்ரேல் மக்கள் செய்த ஒரே ஒரு காரியம், தேவனே எங்கள் மேல் இறங்கும் என்று கூக்குரலிட்டார்கள். பைபிளில் வாசிக்கிறோம், ஜனங்களின் கூக்குரலை கேட்டேன் அப்படின்னு ஆண்டவர் மோசையை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். எப்படி இந்திய தேசத்தின் விடுதலை பெற்ற போது மக்கள் ஆடி பாடி கொண்டாட்டம் செலுத்தினார்களோ, அதே போல் இஸ்ரேல் ஜனங்களின் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே வந்த உடனே அவ்வளோ கொண்டாட்டம், அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு எல்லாம் இருந்தது. ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அன்பானவர்களே, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சுதந்திர தினம் முக்கியம், அவங்களுக்கும் குடியரசு தினம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுதந்திர தினம் ஒன்று இருந்தது. அது எந்த நாள்னா, பார்வோன் சொன்னால நீங்கள் எல்லாருமே புறப்பட்டு போகலாம் என்று சொன்னார்ல, அந்த நாள் தான் அவங்களுக்கு சுதந்திர தினம். அது தேதி இல்லை, ஆகஸ்ட் 15 நமக்கு இருக்கிற மாதிரி அவங்க தேதி நமக்கு தெரியலை. ஆனால் அப்படி ஒரு நாள் இருந்தது. அந்த நாளை தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள், பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த நாளை ஒவ்வொரு நாளும் இதுவரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அதை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அது அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை என்றாலும் கூட அது ஒரு வகையான சுதந்திர தினம் தான். அது ஸ்தோத்திரம். அன்னைக்கு விடுதலை, பெரிய விடுதலை அவளுக்கு கிடைத்தது. வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள். ஏன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது யாருக்கு தெரியும்னா, அந்த அடிமைப்பட்டிருந்தார்களே அவங்களுக்கு தான் தெரியும். இந்தியாவின் சுதந்திர நாள் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியறதில்லை.
சுதந்திர தினம்னா உங்களுக்கு என்ன தெரியுது? எங்கேயோ ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றுவாங்க, ஆள் சாக்லேட் கொடுப்பாங்க, அப்புறம் கொடியை குத்துவாங்க. அப்போல்லாம் ஹேர்பின் கூட அந்த கலரில் வந்திருக்கு. அப்படி ஒன்றை குத்திட்டு அன்னைக்கோட முடிஞ்சது. சாயங்காலமான கொடி இறக்குவாங்க. இதுதான் சுதந்திர தினம்னு நம்ம நினச்சிக்கிட்டு போகிறோம். ஆனால் சுதந்திர தினத்தினுடைய மேன்மை யாருக்கு தெரியும் அப்படின்னா, அடிமைப்பட்டவர்களுக்கு தெரியும். சுதந்திர இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு சுதந்திரத்தை பற்றி ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் அடிமையாக இருந்த போது பிறந்தார்களே, அல்லது அடிமைப்பட்டு போயிருந்த போது, வெள்ளைக்காரன் கையில் அடிமைப்பட்டிருந்த போது இந்தியாவிலே போராடினார்களே, வாழ்ந்தார்களே, அவங்கள போய் கேட்டால் தெரியும் இந்த சுதந்திரத்தனம் உங்களுக்கு எப்படின்னா. அவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அன்பானவர்களே, சுதந்திரம் என்பது, விடுதலை என்பது யாரெல்லாம் அடிமைப்பட்டிருந்தார்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய மேன்மை தெரியும். இன்னைக்கு நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மற்றவர்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு எகிப்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு தெரியும் எகிப்தின் கொடுமை எவ்வளவு என்று தெரியும். அவங்க தான் விடுதலையின் மேன்மை உணர்வார்கள், விடுவித்த தேவனை துதிப்பார்கள். எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்தார் அப்படின்னு அந்த விடுதலை பெற்றவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. நாம் ஒருவேளை ஸ்தோத்திரம் அந்த அனுபவங்களின் வழியாக நீங்களும் நானும் வருகிறோம். நான் சொன்ன இந்தியாவின் அடிமைத்தனம் விடுதலையும் சொன்னேன், ரெண்டாவது இஸ்ரவேலின் அடிமைத்தனம் விடுதலையும் சொன்னேன். அவங்க வாழ்க்கையிலும் ஒரு குடியரசு தினம் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் சுதந்திர தினம் எதுன்னா எகிப்திலிருந்து வெளியே வந்தது. அவங்களுக்கு குடியரசு தினம் என்ன தெரியுமா? அரசியல் சாசனம் அவங்களுக்கும் இருந்துச்சு. என்றைக்கு அவங்க அரசியல் சாசனத்தை பெற்றார்களோ, சட்டத்தை பெற்றார்களோ, அன்னைக்கு தான் அவங்களுக்கு குடியரசு தினம். அது என்னைக்கு அப்படின்னா, சீனாய் மலையிலே மோசையின் மூலமாய் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார் அல்லவா, 10 கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்தார் இல்லையா, அன்னைக்கு தான் அவங்களுக்கு குடியரசு தினமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற போது வருகிற சந்தோஷம் இருக்குல்ல, அதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களையும் என்னையும் கூட தேவன் அப்படி விடுவித்திருக்கிறாரு. நான் சொன்ன இந்தியாவின் சுதந்திர தினம், இஸ்ரவேலின் சுதந்திர தினம், குடியரசு தினம், நமக்கும் ஒரு சுதந்திர தினமும் குடியரசு தினமும் இருக்கு. நமக்கு என்னைக்கு சுதந்திர தினம்? நாம் என்னைக்கு வெள்ளைக்காரன் கையிலிருந்து விடுதலை பெற்ற நாள் தான் இந்தியாவின் சுதந்திரம். கருப்பன் கையிலிருந்து நாம் என்னைக்கு விடுதலை பெற்றோமோ அதுதான் நமக்கு சுதந்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கருப்பன் கையில் அடிமைப்பட்டு இருந்தோம். பிசாசானவன் உலகின் மக்களை கண்களை குருடாக்கி பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு பிரித்து அவன் கையில் அடிமையாக்கி வைத்திருந்தான். ஆனாலும் ஆமென், கிறிஸ்து நமக்காய் கிரயம் செலுத்தி நம்மை மீட்டார். நமக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார், பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்தார், நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கினார். அதுதான் சுதந்திரத்தனம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் தான் சுதந்திரத்தனம். இந்த குடியரசு தினம் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். நான் சொன்னேன், ஏன் குடியரசு தினம் தேவை அப்படின்னா, குடியரசு தினம் ஒன்று இல்லை அப்படின்னா நான் பெற்ற சுதந்திரத்தை இழந்துருவோம். நம்ம வாழ்க்கையில் இந்த குடியரசு தினம் எதுன்னா, கர்த்தர் நமக்கு தந்த பைபிள் தான். என்னைக்கு வசனம் நமக்கு கிடைச்சதோ, என்னைக்கு வசனத்தை ஏற்றுக்கொண்டோமோ அதுதான் குடியரசு நாள். பைபிள் இல்லைன்னா, அவருடைய உயிருள்ள வசனம் இல்லைன்னா, வசனத்தை நம்ம கை கொள்ளலைன்னா, வசனத்தை பிடிச்சுக்கிடலைன்னா, நாம் பெற்ற சுதந்திரம், நம்ம பெற்ற ரட்சிப்பை நாம் இழந்து போய் விடுவோம். அன்பானவர்களே, வெறும் சுதந்திர தினம் பயனற்றது. குடியரசு தினமும் சேர்ந்தால்தான் அந்த சுதந்திர தினம் நாளடைவில் வெகு நாட்களாக பயன்படும், அழியாத சுதந்திரமாக இருக்கும். சுதந்திர தினம் அழியாமல் இருக்க வேண்டுமானால் குடியரசு தினம் ரொம்ப அவசியம், தேவை. ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரமும் இருக்கும். எனவே ஜனநாயகத்தை கொண்ட அந்த அரசியல் சாசனம் இருந்தால்தான் சுதந்திரம் தொடர்ந்து பிடிக்கும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும், விடுதலைகளை பெற்றிருந்தாலும், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தாலும், அவர்கள் அந்த வேத வசனங்களை பற்றி கொண்ட போது அவர்களுக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார், கானானை கொடுத்தார். என்றைக்கு அவர்கள் இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் சட்டங்களையும் என்றைக்கு தூக்கி எறிந்தார்களோ அன்றைக்கு மறுபடியும் சுதந்திரத்தை இழந்து அவர்கள் பல நாடுகளுக்கு அடிமைகளாகி போனார்கள் என்பதை பார்க்கிறோம்.
நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிக்கும்போது கடைசி வசனம் சொல்லுது, அன்றைக்கு ராஜா இல்லை, எனவே அவர்கள் தங்கள் மனமோன விருப்பத்தின்படி வாழ்ந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தாங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டார்கள், சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவில்லை. தங்கள் அருகில் வாழ்கிற மற்ற நாடுகளில் வாழ்கிற மக்களைப் போலவே தாங்களும் வாழ வேண்டும் என்று நினைத்து இஷ்டப்படி போனார்கள். வசனத்தின்படி வாழாமல் மற்ற மக்களைப் போல வாழ ஆரம்பித்ததுனால அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், என்றைக்கு சட்டங்களை நாம் மதிக்கவில்லையோ, என்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்தை மதிக்காமல் கர்த்தருடைய வசனங்களை மதிக்காமல் விடுகிறோமோ, அன்றைக்கு நாம் பெற்ற சுதந்திரத்தை இழக்கிறோம் என்று சொன்னேனே. இஸ்ரவேல் ஜனங்களும் கூட தாங்கள் பெற்ற சுதந்திரத்தை இழந்து மறுபடியும் அடிமைகளாகி போனார்கள். ஏற்கனவே ஒரு முறை அடிமைப்பட்டு போனமே என்று எண்ணாமல் திரும்பவும் கர்த்தரை விட்டுவிட்டு அவருடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு அடிமைப்பட்டு போயிருந்தார்கள். எப்பொழுது மீண்டும் அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை நினைத்தார்களோ, ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார், மீட்டெடுத்தார். வசனங்களை மறக்கும் பொழுதெல்லாம் அடிமையாய் போனார்கள், வசனத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்தார். நான் சொன்ன எத்தனை பேர் நம்புறீங்க? புரியுது? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, தேவனுடைய அரசியல் சாசனம் அப்படின்ற இடத்துல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன். அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும். சுதந்திரம் காப்பாற்றப்படுவதற்கு, ரட்சிப்பு காப்பாற்றப்பட, பாவ மன்னிப்பு விடுதலை காப்பாற்றப்பட எது அவசியம்னா இந்த நியாயப்பிரமாணம், சட்டம், அரசியல் சாசனம், தேவனுடைய அரசியல் சாசனம், கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாண கற்பனைகள் ரொம்ப அவசியம், தேவை. அது இருந்தால் தான் நம்முடைய விடுதலை பாதுகாக்கப்படும். ஸ்தோத்திரம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஒரு வீட்டை விட்டு பிசாசு என்ன செய்யுது? சென்றது. திரும்பி வந்து பார்த்த போது அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருந்தது. அது திரும்பி போய் 7 பிசாசுகளை கொண்டு வந்து மறுபடியும் உட்கார்ந்து கொண்டது. நல்லா கவனிங்க. அந்த வீட்டில் கர்த்தர் இருந்தால், அந்த வீட்டில் நியாயப்பிரமாணம் இருந்தால், அந்த வீட்டில் வசனம் இருந்தால் பிசாசு மறுபடியும் போய் விடுவான். இல்லை, வசனம் இல்லாவிட்டால் அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கும், அவனுக்காக ஜோடிக்கப்பட்டிருக்கும். மறுபடியும் பிசாசு அடிமைப்படுத்தும்படி வருவான். மறுபடியும் பாவம் நம்மை அடிமைப்படுத்தும்படி வரத்தான் செய்யும். மறுபடியும் பிசாசு நம்மை கட்டுப்படுத்த, அடிமைப்படுத்த வரத்தான் செய்யும். ஆனால் நாம் வசனத்தோடு கூட இருந்தால் நம்மை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியானால் தேவை என்னவென்றால், நமக்கான நியாயப்பிரமாணம், சட்டங்கள், உபதேசங்கள், தேவனுடைய கற்பனைகள், அவருடையதான வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அவசியம், தேவை என்பதை இந்த காலையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நாம் பெற்ற சுதந்திரத்தை, நாம் பெற்ற விடுதலையையும் பாவ மன்னிப்பையும் காத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையாகிய சட்டம் நமக்கு ரொம்ப அவசியம், தேவைப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் தேவன் கொடுத்த சட்டங்கள் ரொம்ப எளிமையானவைகள் தான் கர்த்தர் கொடுத்தார். தனி மனிதனுக்கான சட்டங்களை தான் கர்த்தர் கொடுத்தார். முத ஆண்டவர் கொடுத்த சட்டம் எங்க தெரியுமா இருக்கு? தேவன் முத என்ன சட்டம் கொடுத்தார்? ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த சட்டம் தான் முதல் சட்டம். அது ரொம்ப எளிமையானது. ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஒரே ஒரு கற்பனை. ஒன்னுலே ஃபெயில், ஒன்னுலே அவுட் ஆயிட்டாங்க. நல்ல கவனிங்க. நிறைய கொடுத்து அதில் கஷ்டம்னா பரவாயில்ல, ஒரே ஒரு கற்பனை தான், அதை கூட அவர்கள் விட்டு விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவர் தனி மனிதனுக்காக இருந்த கற்பனைகளை ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கான சட்டமாக தேவன் கொடுத்தார். ஸ்தோத்திரம். யாத்திராங்க புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் படித்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் தேவன் கொடுத்தார். இந்த ஜனங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், அங்கே வாசிக்கிற போது நாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஸ்தோத்திர. வானத்தின் கீழையும் பூமியின் மேலையும் தண்ணீர் சமுத்திரத்திற்குள்ளேயும் எனக்கு ஒப்பான சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாத, வேசித்தனம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, களவு செய்யாத, பிறருக்கு யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்ற 10 கற்பனைகள் மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி இன்னும் நிறைய பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் ரொம்ப மதிப்புள்ளது, அது ரொம்ப விலையேற பெற்றது. நல்லா கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய நியாயப்பிரமாணங்களில் இருந்தால் உலகத்தின் பல நாடுகளில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
உலகின் பல நாடுகளில் உள்ள சட்டங்கள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒருவன் குற்றம் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்லித் தருகிறது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லித் தருகிறது. கணவன் மனைவியினுடைய உறவுகளை பற்றி, பிள்ளைகள் பெற்றோருடைய உறவுகளை பற்றி வேதம் சொல்லித் தருகிறது. வியாபாரங்களை பற்றி வேதாகமத்துக்கு பணம் கையாடல் பற்றி அல்லது பணத்தை கையாள்வதை பற்றியதான ஆலோசனைகளை வேதத்தில் ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஞானத்தை பற்றிய பைபிள் எதிர்காலங்களை பற்றியது இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி பலவிதங்களில் ஒரு மனிதனுக்கு தேவையான பிறப்பிலிருந்து அவன் மரணம் வரைக்கும் அவனுக்கு தேவையான சகலவிதமான ஆலோசனையும் சட்டங்களும் பைபிள் இருக்கு. அல்லேலூயா. உதாரணமா அதுல ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அவனை எப்படி அவனுக்கு சட்டம் தேவையானால் வேதத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக இப்போது சிறைகளை பற்றி படிக்கிறோமே, அன்றைக்கு பைபிள் சிறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். குறிப்பாக வேதத்தில் வாசிக்கிற போது ஒருவன் கொலை செய்து விட்டால் அவன் ஸ்தோத்திரம் கொலை செய்தவனா இல்லையா என்று தெரியும் வரை அவன் அடைக்கல பட்டணத்தில் போய் தங்கியிருக்க முடியும். அவன் ஆசானிடத்தில் தன்னை காண்பிக்க வேண்டும். அந்த மூப்பர்கள் அவனை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். வேறு யாரும் அவனை கொலை செய்து விடாதபடி அங்கே விசாரணை செய்து அவன் கொலை செய்தானா இல்லையா கண்டுபிடித்த பிறகு அவனுக்கு தீர்ப்பு செய்யப்படும். உண்மையான குற்றவாளியானால் அவனை கல்லறிந்து கொள்ளுவார்கள். அவன் குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு 3 சாட்சிகள் தேவை. இன்னைக்கு பாருங்க, அவனை கொலை செய்திருந்தால் அவனுக்கு அடைக்கலப்பட்டணம் ஒன்று இருக்கு, அதுதான் எனது சிறைச்சாலை. இன்னைக்கு அதான் நடக்கு. சிறைச்சாலையில் போடுகிறார்கள், விசாரிக்கிறார்கள், விசாரணை கைதியாக இருக்கிறான், அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறது. அதுவரைக்கும் அங்கே பாதுகாப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவன் குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு 3 சாட்சி வேணும். அதான் கோர்ட்டில் இன்னைக்கு சாட்சி தேவைப்படுது. சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொல்லி அவன் உண்மையாக குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒருவேளை அவன் செய்யவில்லை என்றால் அவனை விடுவிப்பதற்கான வழிகளும் பைபிளில் இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற பல விஷயங்கள், சட்டங்கள், நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள், இதை பற்றியெல்லாம் பைபிளில் நிறைய இடங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் சட்டங்களை விட உன்னதமான ஒரு சட்டம் பைபிள் சட்டம் இருக்கு. அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முழு உலகத்திற்குமான ஒரு கற்பனையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 3வது தனி மனிதனுக்கான சட்டம் ஏற்றப்பட்டது. ஒரு இனத்திற்கான, ஒரு ஜனத்திற்கான, இஸ்ரவேலுக்கான சட்டம். அதுக்கு முழு உலகத்துக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த போது முதல் பிரசங்கம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதுதான் முழு உலகத்துக்கு சட்டம். உலகமே நீங்க மனம் திரும்புங்க, சீக்கிரம் பரலோக ராஜ்யம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பரலோக ராஜ்யத்திற்கு நீ எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் நரக ராஜ்யம் ஒன்று இருக்கு, அதுக்கு போய் சேர்ந்து விடுவாய். ஆகவே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினதை மத்தேயு 7:17 நம்ம அதை படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே தேவனுடைய சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் 3 விதங்களில் நான் சொல்ல விரும்பினேன். நான் இந்த காலவேளையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அன்பானவர்களே, சட்டம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நம்பர் 1, சட்டம் ரொம்ப அவசியம் தேவை. 2, சட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3, சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 ரொம்ப முக்கியமானது. நான் முதல்ல சொல்கிறேன், சட்டம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ரொம்ப அவசியமானது. எத்தனை பேர் நம்புறீங்க சட்டம் அவசியமா? ஒன்று கவனிங்க, நாம் சட்டத்தை மறக்கும் போதெல்லாம் நாம் மீண்டும் அடிமைப்படுகிறோம். வசனத்தை மறக்கும் போதெல்லாம் மீண்டும் நாம் அடிமைப்படுகிறோம். ஸ்தோத்திரம். சட்டங்கள், விதிமுறைகள் என்பது ரொம்ப அவசியம் தேவை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் ரொம்ப நன்மை நமக்கு. கட்டாயம் அதை தவிர்க்க முடியாது. நிறைய பேருக்கு சட்டங்கள்லாம் பிடிக்காது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் சட்டமே பிடிக்காது, இந்த மாதிரி அதை செய் இதை செய் இப்படித்தான் செய்யணும்னு யாரும் சொல்லக்கூடாது, என் மனசில் என்ன படுதோ அதைத்தான் நான் செய்வேன்னு சொல்கிற ஆள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதெல்லாம் சிலருக்கு பிடிக்கிறதே கிடையாது. ஒழுங்குகள் சிலருக்கு பிடிக்கிறதில்லை, வரிசைகள் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு இடத்தில் தான் மனிதன் இருக்கிறான். எல்லா விஷயங்களையுமே அவன் போன போக்கில் செய்ய விரும்புகிறான் ஒழிய வகுக்கப்பட்ட சட்டங்களின்படி செய்வதற்கு மனிதன் விரும்புவதில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் ஒன்று, எதை சட்டங்களை கஷ்டமாக நினைத்தால் அந்த சட்டங்கள் இழந்ததே நமக்கு கஷ்டமாக மாறிப்போகும். நமக்கு சட்டங்கள் இருப்பதை கஷ்டமாக நினைத்தால் சட்டம் இல்லாதிருப்பதே அதிக கஷ்டமாக தெரியும். உதாரணமாக சில விஷயங்களை சொல்கிறேன். வரிசையில் நிற்கிறோம்ல, அது சிலருக்கு ரொம்ப பிடிக்காது, கஷ்டம்.
அதென்ன வரிசையில் நிற்கிறது? நம்ம ஊரில் எங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறோம்? எடுத்தோடனே ரேஷன் கடையத்தெல்லாம் சொல்கிறீங்க. நிறைய இடங்களில் வரிசையில் நிற்கிறான். நல்லா கவனிச்சிங்கன்னா, நானும் வரிசையில் நின்றுருக்கேன். நம்மெல்லாம் வரிசையில் நிற்போம். இந்த வரிசையில் நிற்கிறது சொன்னோடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம், ஒரு சாட்சி ஒன்று இருக்குது. ஒரு நாள் ஆதார் மொத எடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பள்ளிக்கூடத்தில் பூரா கூட்டமாக இருந்துச்சு. உடனே சரியான கூட்டம். எல்லோரும் போய் நின்னாங்க, வரிசையாக குடும்பமாக நின்னாங்க. நான் இந்த வீட்டில் குடியிருக்கும்போது வீட்டில் சொன்னேன், நான் போய் வரிசையில் நிற்கேன், அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறேன் வாங்கன்ட்டேன். நீங்கள் எல்லோரும் வந்து வரிசையில் எதுக்கு நிற்கிறீங்க பாவம்னு. நான் போயிட்டு பைக்கில் தான் போய் இந்த கஸ்தூரிபாய் அந்த ஸ்கூலில் போய் பைக்கை நிறுத்துகிறேன். ஒருத்தர் வாக்கி டாக்கியெல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல, ஒரு போலீஸ்கார் மாதிரி ஒருத்தர் வந்தார். என்னை பார்த்த உடனே அவர் வந்தார். சார் வாங்க வாங்கன்னாரு. என்னடா நம்மளா ஒன்றும் தெரியாது கூப்பிட்றாருன்னு. நீங்கள் தானே கலெக்டர் சொன்ன ஆளுன்னாரு. கலெக்டர் சொன்ன ஆளா? இல்லையே அப்படின்னேன். அப்போ எம்எல்ஏ சொன்ன ஆளா அப்படின்னாரு. அதுவும் இல்லைன்னு. எதார்க்கிட்ட வாங்க அப்படின்னாரு. என்னை கூட்டிகிட்டு உள்ளே போனவுடனே, நேராக உள்ளே போனவுடனே வாங்க வாங்கன்னு வரிசையில் எல்லோரும் நிற்கிறாங்களா, முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி உள்ளே விட்டுட்டார். உள்ளே விட்டு போங்க சார், நீங்கள் போய் போங்க. எனக்கு என்னென்னா, இப்போ ஃபோன் பண்ணி இவங்க வேறு வரணுமே, வீட்டில் வேறு இருக்காங்க, நான் மட்டும் போய் என்ன செய்கிறதுன்னு அங்கேருந்து ஃபோன் அடித்தேன். சார் வீட்டில் இருக்காங்க, வர சொல்லுங்கன்ட்டு இவங்களை உடனே தட்டாப்டான்னு கிளம்பி ஓடி வந்து 5 நிமிஷத்தில் எல்லா வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் யாருக்கும் இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம தேவன் எப்படிப்பட்ட, யாரோ சொன்னாரோ தெரில, கலெக்டர் சொல்லி நமக்கு ஒரு ஆள். கலெக்டரை நான் பார்த்தது கூட கிடையாது, எம்எல்ஏ பார்த்தது கூட கிடையாது அந்த நேரத்தில். ஆனால் நான் பொய் சொல்லி உள்ளே போயிடக்கூடாது பாருங்க, அது சொல்லிட்டேன் நான். என்னை யாரும் அனுப்பலைன்னு. ஆனால் அவர் மனசில் ஆண்டு பேசியிருப்பா நமக்கு தெரில. சொன்னார், வாங்க யாராக இருந்தாலும் வாங்க, கடைசியில் யாராக இருந்தாலும் வாங்க அப்படின்னு கூட்டி போயிடு. என்ன நினச்சாருன்னு தெரியல. நான் போயிட்டு வந்துட்டேன். இந்த வரிசையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பேரை தாண்டி போகிறது மனசுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் செய்யலைனாலும் அவருக்கு பெரிய அவமானமாக தெரியும்ன்ட்டு நான் போனேன். ஆனால் இன்னொன்று கவனிக்கிறீங்களா, வரிசையில் நிற்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில நேரத்தில் சில எல்லாம் உள்ளே வருவாங்க, ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிட்டு, அத்தை எப்படி இருக்கீங்க, மாமா சோமா இருக்காரான்னு அப்படி கேட்பான். 3வது ஆளாக நிற்கிற ஆள்கிட்ட போய் பேசுவான். ஆமாம் அத்தை எப்படி இருக்காங்க, சிவகங்கையில் எப்படி இருக்காங்க அப்படிமா. அவனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அது சொருவிடுவான் பாருங்க. அழகாக நம்ம ஆள் கம்பெனி கொடுப்போம், அப்படி பேச்சுவார்த்தை கொடுத்து போவோம். பின்னாடி இருந்து ஒரு ஆள் ஒன்று, என்னையா உள்ளே யார் இல்லையா, இப்போ போயிடுவையா, இப்போ தான் இருந்தேன், காலை 8 மணிக்கு வந்தேன், டீ குடிக்க போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்னையா கத்துற சவுண்டு கொடுத்தா பயங்கரமாக இருக்கும். சோத்திரம். வரிசையில் நிற்கிறது சில கஷ்டம், நான் கவனிங்க. ஆனால் வரிசை ரொம்ப ரொம்ப அவசியம். சட்டம் கஷ்டம், ஆனால் அது ரொம்ப ரொம்ப வசதி. இது வரிசை இல்லைன்னு வைங்களேன், எல்லாரும் மொத்தமாக போய் முன்னாடி நின்னா இருக்கிறதும் போயிடும். நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ரோட்டில் போகும்போது வாகனங்கள் வரிசையாக போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் வருவாங்க. ஆனால் சில நேரங்களில் ஏதோ ஒரு சம்பவத்தினால கொஞ்சம் வண்டி நின்றுடும். நின்ன உடனே என்ன ஆகும்னா, பின்னாடி இருந்து வேகமாக எதிரில் வர்ற வண்டியில் பாஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? நேராக போய் அங்கே அடைச்சிக்கிடுவாங்க. எல்லா பைக்கும் தாண்டி எல்லோரும் வரிசையில் நிற்பாங்க. ஆனால் ஒரு கூட்டம் நிற்காது. ஒரு கூட்டம் ஓவர்டேக் பண்ணி நேராக போகும். அங்கேருந்து பஸ்ஸு வரும், இங்கேருந்து இவங்க போகிற அடைச்சி நிற்பாங்க. ஒரு வண்டியுமே வராது, ரொம்ப நேரம் ஆயிரும். வரிசையில் நின்றுருந்தால் 5 நிமிஷத்தில் டிராஃபிக் கிளியர் ஆகிடும். இவங்க எல்லாம் போய் சேர்ந்ததுனால அரை மணி நேரம் வரைக்கும் எதிர்த்த வண்டியை விடவே மாட்டாங்க. எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமாக தெரியும், ஆனால் குறைந்த கஷ்டம். ஆனால் சட்டத்தை மதிக்காத போது அந்த சட்டம் தான் நமக்கு பெரிய சட்டம் இல்லாதது தான் பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும். எனவே சட்டங்களும் விதிகளும் வசனங்களும் உபதேசங்களும் நியாயப்பிரமாணமும் மிக மிக அவசியம், தேவை. அல்லேலூயா. இங்கே சில ஒழுங்குகள்லாம் வச்சுருக்கோம்ல. ஆமென், ஸ்தோத்திரம். ஆராதனை மணி நேரம் வச்சுருக்கிறோம், உட்கார வேண்டிய வரிசைகளை வச்சுருக்கிறோம், சேர்ஸை இந்த பக்கம் பார்த்து போட்டிருக்கிறோம். நீங்கள் எப்படினாலும் வாங்க, எப்படினாலும் உட்காருங்கன்னம்னா, ஒரு ஆள் இந்த பக்கம் பார்த்து உட்கார, ஒரு பக்கம் இந்த பக்கம் உட்கார, ஒருத்தர் அந்த பக்கமாக பார்த்து உட்கார, ஒரு 3 பேர் நான் ரவுண்டு போட்டு பேச, அப்படிலாம் இருந்தால் ஆராதனை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஐயோ ஒன்றுமே சரி வராது. அப்படின்னா எது தேவைப்படுதுன்னா, ஒரு ஒழுங்கும் ஒரு விதிமுறையும் ஒரு ஒழுக்கமும் ரொம்ப தேவைப்படுது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆகவே சட்டங்களும் கற்பனைகளும்
மிக அவசியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ரெண்டாவது நான் சொல்கிறேன், இந்த கற்பனைகளும் சட்டங்களும் நாம் என்னவென்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் பைபிள் படிங்கன்றோம். இதுதான் கர்த்தர் நமக்கு தந்த மிகப்பெரிய ஆதாரமாய் காணப்படுகிற அன்பானவர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் வசனங்களை அறியாது இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அறியாது இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை சீஷர்கள் அறியாது இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ளாமல் போனார்கள். பைபிள் நிறைய படிக்கணும், அப்பதான் தெரியும். ஆமென். எப்படி தேசத்தில் சட்டங்களை தெரிந்து வைக்கும் போது அது ரொம்ப பயன்படுது அல்லவா? நம்ம எல்லாருக்கும் அந்த சட்டங்கள் தெரியாது, தேசத்தின் சட்டம் எல்லாம் தெரியாது, ஒரு சிலது வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நமக்கு உதவி செய்ய அட்வொகேட்ஸ் இருக்காங்க, வழக்கறிஞர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. எல்லாரும் எல்லா சட்டமும் தெரியவும் முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் வேத சட்டங்களை சொல்வதற்கான பாஸ்டர் மாதிரி அட்வொகேட் இருப்பாங்க. நம்ம பிரச்சனை நினைச்சிடாதீங்க, இந்த சட்டங்களை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா எல்லா நேரங்களிலும் நாம் அட்வொகேட் மூலமாக போகிற மாதிரி இருக்கு. தேவன்கிட்ட எப்போதும் பாஸ்டர் தேவையில்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். அது பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பது இருக்கிறது, பரிந்து பேசுவது இருக்கிறது. ஆனால் பாஸ்டர் இல்லாமலும் நீங்கள் ஜெபிக்கலாம், தேவனோடு நேரடியாக போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வேத வசனமாகிய சட்டத்தை எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். பைபிளை பற்றிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் தெரியாட்டா நீங்கள் தெரிந்து கொள்ள அன்போடு கேட்கிறேன். பைபிளில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது, 66 ஆகமங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள் இருக்கு. இந்த பைபிள் 7000 வருஷ சரித்திரம், 7000 ஆண்டு சரித்திரத்தை 1500 ஆண்டுகளில் எழுதி முடித்தார்கள். இந்த வேதாகமத்தினுடைய ஆசிரியர் பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். 40 தேவ மனிதர்கள் மூலமாக பரிசுத்தாவி இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிமு 1500 இருந்து கிபி 100 வரைக்கும் உள்ள ஆண்டுகளில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கடைசியாக யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது கிபி 100வது ஆண்டு. எனவே இந்த வேத சரித்திரங்களை 7000 ஆண்டு சரித்திரங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் கிரேக்க மொழியில் எழுதியிருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகங்கள் எப்படின்னா, முதல்ல பஞ்சாகம்னு சொல்லுவாங்க, 5 ஆகமங்கள் முதல்ல இருக்கு, உபாகம் வரைக்கும், ஆதி ஆகமத்திலிருந்து. அதற்கு பிறகு சரித்திர புஸ்தகங்கள் இருக்கிறது, யோபுவிலிருந்து பாடல் புஸ்தகங்கள் ஆரம்பிக்கிறது. இதை பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. பைபிளில் முதல்ல ஆகமங்கள் இருக்கிறது 5, அதற்கு பிறகு சரித்திர புஸ்தகங்கள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், வரலாறுகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. யோபுவிலிருந்து பாடல் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அது கவிதைகளாக பாடல்களாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, உரையாடலாக இல்லை. மற்றதெல்லாம் உரையாடல். ஆனால் இந்த புத்தகங்கள் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இது எல்லாமே பாடல் புஸ்தகங்கள். ஆகவே எல்லாமே கவிதைகளாகவும் பாடலாகவும் இருக்கிறது. அதற்கு பிறகு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கு. ஏசாயாவிலிருந்து தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கு, மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். இதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அப்புறம் சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், புலம்பல், இது எல்லாமே பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஓசியாவிலிருந்து கடைசி மல்கியா வரைக்கும் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நிறைய அதிகாரங்கள் இருக்கும், சிறிய தீர்க்க புஸ்தகத்தில் 4 அதிகாரம், 3 அதிகாரம், 2 அதிகாரம், அப்படி குறைவாகத்தான் இருக்கும். எனவே அதை சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால் சுவிசேஷங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அங்கே நிருபங்கள் வருகிறது. முதல்ல சரித்திரங்கள் தான், சம்பவங்கள் தான் இருக்கிறது அப்போஸ்தலர் வரைக்கும். ரோமர்ல இருந்து நிருபங்கள் ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் என்பது தீர்க்க தரிசன ஆகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பைபிள் இப்படி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள அன்போடு கேட்கிறேன். குறிப்பாக இந்த வேதாகம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முழு உலகத்திலையும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் பைபிள் தான். ஸ்தோத்திரம். நிறைய ஆசிரியர் இருக்கிறாங்க, ஏக புஸ்தகம் வந்திருக்குது. அதிகமான மொழிபெயர்ப்பு உள்ள புஸ்தகம் பைபிள் ஒன்று தான். அது மட்டுமல்ல, அதிகமாக விற்பனையாகக்கூடிய புத்தகமும் பைபிள் தான். அல்லேலூயா. பைபிள் பல விலைகளில் இருக்கு.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல விலைகளில் இருக்குது. சமீபத்தில் ஒருத்தருக்கு பைபிள் வாங்க சொன்னாங்க, வாங்கி கொடுத்தேன். ஸ்தோத்திரம், 1600 ரூபா நினைக்கிறேன் அந்த பைபிள். 2000, 3000, 5000, 10,000த்துக்கும் பைபிள் இருக்குது. சிலர்லாம் இப்படி பார்க்குறீங்க, அது எப்படி இருக்குமோ தங்கத்தில் செஞ்சுருப்பாங்களோன்னு. இல்லை, பேப்பர் தான். நல்ல விலை கூடின பைபிள் வாங்கினோம்னா, சப்போஸ் பேனால் எழுதுனா கூட அது ஊறாது. சில இந்த பக்கம் பேனா எழுதுனா அந்த பக்கம் தெரியும்ல, அந்த பேப்பரில் அப்படி தெரியாது. கொரியாவிலிருந்து வரக்கூடிய அந்த பிரிண்டட் இருக்குல்ல, கொரியன் பிரிண்டட்னு ஒரு பைபிள் வருது. அது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல பேப்பர், நைஸாக இருக்கும். ஆனாலும் அது இங்கு ஊறாது. ரொம்ப வருஷம் வரைக்கும் அந்த பேப்பர் வந்து பழையதாகாமல் இருக்கும். படிக்கிறதுக்கும் பேப்பரை புரட்டுறதுக்கும் எளிதாக இருக்கும். நீங்கள் பைபிள் வாங்கும்போது சிரமம் பாராமல் ஒரு பட்டுச்சலை வாங்கின மாதிரி வாங்குங்க. ஹலோ, பைபிள் வாங்கும்போது ஓசியில் கிடைக்குமான்னு நினைக்கிறோம். பட்டுச்சலை வாங்கும்போது ஓசியில் தருவாங்க நினைக்கும். 5000 பரவாயில்ல வாங்குங்க, வருஷத்தில் ஒரு நாள் வாங்கி கொடுங்க அப்படின்னு வீட்டுக்காரர் அரிச்சு, அது 5000 ஆனாலும் 3000 ஆனாலும் பட்டுச்சலை வாங்கிடுறோம். பைபிள் மட்டும் வாங்கும்போது யோசிக்கிறோம், எங்கேயாவது யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு ஓசியில் நினைக்கிறோம். தயவு செய்து நான் சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த இலவச பைபிளை பயன்படுத்துங்க, நீங்கள் வாங்கி கொடுங்க. ஆனால் உங்களுக்கு பைபிள் வாங்கும்போது நல்ல பைபிளாக பார்த்து நீங்கள் வாங்குங்க. தரமான பைபிளை வாங்குங்க. விலையை பார்க்காதீங்க, நல்ல பைபிள் வாங்கி வைங்க. அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் முன்னாடி அட்டையும் இருக்காது, பின்னாடி அட்டையும் இருக்காது, அங்கிட்டு ஒரு 10 பக்கம் இருக்காது, இந்த பக்கம் ஒரு 10 பக்கம் இருக்காது. அதே வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கும் வண்டியை. அது யாருக்காவது கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நல்ல பைபிள் வாங்குங்க. பைபிளை தூக்கி ஒரு அலையில் சொல்லுவோமா? பைபிளை காணும், நிறைய பைபிளை காணும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பைபிள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். பிள்ளை வீட்டில் கிழக்கி வச்சுருப்போம், பேனா வச்சு நோண்டி வச்சுருக்கோம், சாம்பார் பக்கத்தில் கொட்டி முருங்கைக்காய் தோல் ஒட்டியிருக்கோம். சில வீட்டிலலாம் பைபிள் அப்படி தான் கிடக்குது. நான் சில பைபிளை பார்த்தா ரொம்ப கருமமாக இருக்கும். அந்த பக்கங்கள்லாம் மடங்கி பைபிள்லாம் பார்க்குறதுக்கு பைபிள் மாதிரியே இருக்காது. பத்திரப்படுத்தலை, சும்மா அப்படி இப்படியும் படித்து அங்கங்கே போட்டு அது எல்லா இடங்கள்லையும் கிடக்கிறதுனாலையும் காப்பி கொட்டி டீ கொட்டி அந்த பைபிள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனாலும் இந்த பைபிளை உடப்போகிறது கிடையாது. ஒரு புதிய பைபிள் வாங்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது. அதுக்கு போய் ஒரு 500 ரூபா செலவு பண்ணணுமாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கள? தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. இது ரொம்ப மதிப்புள்ளதுங்க. ஹலோ, ரொம்ப மதிப்புள்ளது பைபிள். நான் இன்றைக்கி சொல்கிறேன், யாராவது நீங்கள் பழைய ரொம்ப ஓல்டு பைபிள் வச்சுருந்தீங்கன்னா போதும், அந்த பேப்பரே சொல்லும், விட்டுருமா தாயே, ரொம்ப வருஷமாக என்னை போட்டு புரட்டிக்கிட்டே கிடக்கிற, ஒன்று புதுசாக வாங்கிருன்னு சொல்லும். ஒரு புது பைபிள் வாங்குங்க. ஹல்லேலூயா. புது பைபிள் வாங்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு பட்டுச்சேலை வேண்டாம், பைபிள் வாங்குங்க. நான் எங்கே பாஸ்டர் பட்டுச்சேலை வாங்க போகிறேன், சாதா சேலை தான் வாங்கினேன். இல்லை, பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி இதை வாங்கிருங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸை எடுக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் பைபிள் வாங்குங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்கிறேன். உங்கள்கிட்ட நல்ல பைபிள் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்பட்டவங்களாக இருக்கலாம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம். பைபிளுக்கு செலவு பண்ணுறதை செலவாக நினைக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களால் முடிஞ்சால் நிறைய பேருக்கு பைபிள் கொஞ்சம் விலையில் வாங்கி கொடுங்க, கம்மி விலையில் வாங்கி கொடுங்க, யாருக்காவது வாங்கி கொடுங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல பைபிள் வாங்கி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிறந்த நாளைக்கு நல்ல கிஃப்டாக பைபிள் வாங்கி கொடுங்க. உங்கள் சகோதரனுக்கு, உங்கள் நண்பனுக்கு ஒரு கிஃப்டாக பைபிள் வாங்கி கொடுங்க. வேறு எதை வாங்கி கொடுத்தாலும் இதை மாதிரி வராது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பைபிள் கிஃப்ட் பண்ண பழகுங்க. அது பெரிய ஆசீர்வாதமானது. வேதாகமம் வலிமையானது, மதிப்புள்ளது. இன்னும் சொல்ல விரும்பினால், இந்த பைபிளை பற்றி பைபிளே என்ன எழுதியிருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தையாக நினைக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23 சொல்லியிருக்கு, இது தேவனுடைய ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. இது அழியாத ஒன்று. ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 19 சில வசனங்களை சொன்னால் நீங்கள் எழுதக்கூடியவங்க எழுதிக்கலாம். சங்கீதம் 19:17 சொல்லியிருக்கு, இது குறைவில்லாதது என்று. சங்கீதம் 12:6 வசனம் சுத்த சொற்களாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. 1 பேதுரு 1:23 வசனம் அழியாததுன்னு சொல்லியிருக்கு. மத்தேயு 24:35
இயேசு கிறிஸ்து கூட அந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறாரு. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என் வார்த்தைகளை ஒரு நாள் ஒழிந்து போகாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 1-2 தீமோத்தேயு 3:16-17 இந்த வேதாகமம் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி குணமாக்கின்னு எழுதியிருக்கு. வசனம் என்ன செய்யுதுன்னா குணமாக்குதல் என்று சொல்லியிருக்கு. சரீரத்தின் பலவீனங்களை மட்டுமல்ல, ஆத்துமாவின் பலவீனங்களையும் மாற்றுகிற வல்லமை வசனத்துக்கு இருக்குன்னு பைபிளில் படிக்கிறோம். வசனம் கலங்கம் இல்லாத ஞானப்பால்னு பேதுரு 1 பேதுருல 1:3 எழுதுறாரு. சங்கீதம் 119:105 சொல்லும்போது வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. எந்த பாதையில போகணும்னு தெரியாம திகச்சு நிற்கும் போது வசனம் நமக்கு சரியான பாதையை காட்டும்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை வச்சு தான் பிசாசையே ஜெயித்திருக்கிறாரு. பிசாசுக்கு விரோதமாக அவர் ஜெயம் எடுத்தார்னு படிக்கிறோம். பாருங்க, எபேசியர் 6:17 இந்த வேத வசனம் ஆவிக்குரிய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பலவிதமான எதிர்ப்புகளை ஜெயிப்பதற்கு ஆவிக்குரிய பட்டயமாக வசனம் இருக்கிறது. எபேசியர் 5:26 இந்த வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் மேன்மையானது. இன்னைக்கு இந்த பைபிள் உண்மையானதுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் இந்த வசனம் பொய்யானதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. இந்த வசனத்தை தப்பாக ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் பைபிள் தப்பு இல்லை, அவனுக்கு இன்னும் பைபிள் தெரியலைன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதாகம வசனங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ளாமல் படித்தால் இந்த வசனங்கள் எல்லாம் தவறாகத்தான் தெரியும், முரண்பாடாக தெரியும். ஆனால் வசனத்தை சரியாக படித்தால், திரும்ப திரும்ப படித்தால், புரிந்து படித்தால் இந்த வசனத்தில் பிழை ஒன்றுமே இல்லை, குறை ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், ஆவியானவரால் எழுதப்பட்ட வேதாகமத்தை ஆவியானவராலே படிக்கும்போது அது சரியாக புரியும். அல்லேலூயா. சிலருடைய எழுத்துக்கள் எனக்கு புரியாது. உங்கள் எழுத்தை நான் படித்தா எனக்கு விளங்காது. உங்கள் எழுத்தை நான் படித்தா புரியும், ஏன் எழுத்தை படித்து சிலது உங்களுக்கு புரியாது இல்லை. ஆனால் ஏதாவது எழுதியிருந்தா நான் உடனே என்ன செய்வேன்னா, இது யார் எழுதுனான்னு கேட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கும், அவங்கள்ட்ட காமிச்சா கடற்கடன் படிப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவங்க எழுத்து அவங்களுக்கு தெரியும். மாம்சத்தில் இருக்கிற நீங்களும் நானும் மாம்ச பிரகாரமாகவே வேதாகமத்தை படித்தால் புரியாது. ஆவியானவர் எழுதின வேதாகமத்தை ஆவியான துணையோடு படித்தால் அது நமக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பைபிளை படிச்சுட்டு ஒன்றும் புரியலன்றாங்க, அல்லது அது தப்பாக இருக்குன்றாங்க, முரண்பாடாக இருக்குது. உலகத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்படாத பலரும் பைபிளில் தவறு பிழை இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் ஒன்று, நீ பரிசுத்த ஆவியோடு துணையோடு படித்தா உனக்கு புரியும். விளங்கி கொள்ளாததுனாலே பைபிள் தப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நானும் பைபிள் உண்மை என்று சொல்ல காரணம், பைபிளை விளங்கி படிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் துணையோடு படிக்கிறோம். நிச்சயமாக பல கருத்துக்கள் அதில் இருக்குது. ஒரே வசனம் தான், அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒரு முறை ஒரு விளக்கம் இருக்கும், அதை இன்னொரு முறை படிக்கும்போது அதில் இன்னொரு விளக்கம் இருக்கும். அதே வசனத்தை தான் 10 வருஷமா படிக்கிறோம், 10வது வருஷத்தில் அதே வசனத்தை படிப்போம், அதில் இன்னும் விஷயம் அதில் இருந்து நமக்கு புரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா 10 வருஷம் ஒரு வசனத்தை படிக்கிறேன், இல்லை அதை படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சுரங்கம், தங்க சுரங்கம். கைத்தட்டி கர்த்தரை துதிக்கிறீங்களா? வேத வசனம் ஒரு தங்க சுரங்கம்ங்க. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். இந்த ஒரு வசனம் தானே அப்படி விட்டுற முடியாது. இந்த வசனம் இதைத்தான் சொல்லியிருக்கு நினச்சி விட்டுறாதீங்க. அந்த வசனத்தில் ஒரே ஒரு கருத்து தான் இருக்கா? இல்லை. வசனத்தை தோண்டி தோண்டி படிங்க, வந்துட்டே இருக்கும் தங்கம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே வசனம் தான், கணவனுக்கும் பேசும், மனைவிக்கும் பேசும், பிள்ளைக்கும் பேசும், எல்லாத்துக்கும் பேசும். அந்த வசனத்தில் அவ்வளோ சரக்கத்தில் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். வல்லமை உள்ள தேவன். வசனத்தை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேளையில் 3வது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் முதல்ல சொன்னேன், வசனம், கட்டளை, கற்பனை, சட்டம் அவசியம். 2 அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். படிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவசியம் சொல்லியாச்சு, அது எங்கேயோ இருக்குன்னு நினச்சிடாதீங்க. வேதாகமம் அவசியம்தான். ஆனால் அந்த வேதாகமத்தை எனக்கு பயன்படணும்னா நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியமானது. 3வது நான் சொன்னேன், நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அதை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு பொருள் யூஸ் ஆகும்னு தெரியும், இது இப்படித்தான் பயன்படுத்தணும்னு தெரியும், ஆனால் அதை ஒரு மூலையில் போட்டோம்னா பயன்படாது.
சிலர் தெரிந்திருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது, வசனம் வலிமையானது சிலருக்கு தெரியும், ஆனால் வசனத்தை பயன்படுத்துறது இல்லை. வசனத்தை படிச்சாச்சு, மனசுக்குள்ள வசனம் இருக்கு, ஆனால் வெளியில் சொல்றதே இல்லை. வசனத்தை கர்த்தர் ஏன் தந்தார் என்றால், சட்டங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கற்பனைகளும் கர்த்தர் ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒன்று அது எனக்கு யூஸ் ஆகணும், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அந்த வசனம் பயன்படுங்க. நான் ஜெபம் பண்ணும்போது வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் வல்லமை விளங்குகிறது. வசனத்தை மற்றவர்களுக்கு நான் கொடுக்கும்போது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 3, வசனத்தாலே பிசாசின் வல்லமைகளை எதிர்கொள்ள முடியும். ஆமென். நான் சொல்லிட்டேன், 1 வசனம் எனக்கு பயன்படுது, 2 வசனம் பேசுறா, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படுறாரு, அவருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. 3 சாத்தான் வசனத்துக்கு பயப்படுகிறான், சாத்தானுக்கு விரோதமாக நான் வசனத்தை பயன்படுத்துகிறேன். 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் வசனத்தில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் அந்த வசனத்தை அறிக்கையிட நான் புதுப்பிக்கப்படுகிறேன். வசனத்தை அனுப்பி கர்த்தர் குணமாக்கின்னு சொல்லி இருக்குல்ல, ஆண்டவர் நம்மளை வசனத்தினால குணமாக்குகிறாரு, ஆத்துமா உயிர்ப்பிக்கிறாரு, நாம் பலப்படுகிறோம். வசனம் சோர்ந்து போன ஆத்துமாவுக்கு சத்துவத்தை கொடுக்குதுங்க. அல்லேலூயா. நீங்க ஆமென் ஸ்தோத்திரம். சோர்ந்து வருகிறவங்க அநேகர் என்கிட்ட சாட்சி ஆராதனை முடிஞ்ச வரை சொல்லுவாங்க, பாஸ்டர் அன்றைக்கி நான் ரொம்ப போன வாரம் கூட சோர்வு சொன்னாங்க, நான் காலையில் ஒரு வசனம் படிச்சிருந்தேன் பாஸ்டர், ஆனால் என் மனசில் ஒரு சோர்வு இருந்துச்சு, அந்த வசனத்தையே இன்னைக்கு நீங்களும் பேசுனீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு உணர்றேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாம் சோர்வு மாறிட்டு எனக்குன்னு சொன்னாங்க. அப்போ பல நேரங்களில் வசனம் நம்மளை சோர்வுகளை மாற்றிடுது. எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது வசனம். 2வது, இந்த வசனத்தை நான் மற்றவன்னு சொல்லும்போது அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, என் மூலமாக வசனத்தை கேட்டு ஆறுதல் அடைகிறாங்க. நான் கொடுக்குற வசனம் சில காயங்களை ஆற்றுகிறது, பிறருக்கு வசனம் மருந்தா இருக்கு, இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு நான் ஆறுதலாக பயன்படுத்துகிறேன். ஆமென். 3வது, பிசாசை ஜெயிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பிசாசு அவன் சோதித்து வீழ்த்த நினைத்தான். இயேசு கிறிஸ்து ஒரே காரியம்தான் செய்தார். ஆமென். இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று இயேசுவை சொன்னபோது இயேசு செய்த ஒரே விஷயம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆண்டவர் ஜெயித்தாரே. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 விஷயங்களை மறந்துடாதீங்க. ஆமென். கற்பனைகள் வசனங்கள் ரொம்ப அவசியம் தேவை. அதை நான் சிலர் அவசியம் சொல்லுவாங்க, ஆனால் அதை அறிந்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. இல்லை, வாக்கிங் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க, ஆனால் வாக்கிங் போக மாட்டாங்க. அது மாதிரி தான். ஆமென். தெரியும், அவசியம் தெரியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. இந்த வசனம் ஆமென் அவசியம் என்று உணருங்கள், அதை செய்யுங்கள், அதை படியுங்கள். 3, அதை பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய ஜெபம், ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதியும். சுதந்திர தினம் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் குடியரசு தினம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பெற்ற சுதந்திரத்தை, நீங்கள் பெற்ற பாவ மன்னிப்பை, நீங்கள் பெற்ற விடுதலையை பாதுகாக்க வேண்டுமானால் ஆமென் கற்பனைகளும் கட்டளைகளும் ரொம்ப அவசியம் தேவை. ஹல்லேலூயா. கற்பனையும் கட்டளைகளும் இல்லாத தேவ பிள்ளைகள் சுதந்திரத்தை இழந்து போவார்கள், விடுதலை விட்டு விடுவார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பலரும் கற்பனைகளும் சட்டங்களும் இல்லாவிட்டால் மீண்டும் அடிமைப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. பாவத்தினாலும் பிசாசின் பிடியினாலும் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய ரட்சிப்பில் விடுதலையில் நிலைத்திருக்க வேண்டுமானால், சுதந்திரத்தை தொடர்ந்து நாம் அனுபவிக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகள், நியாயப்பிரமாணங்கள், சட்டங்கள் நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. தேவ ஜனமே, தொடர்ந்து பைபிள் படிங்க. ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கு அதிக நேரம் கொடுக்காம இருந்தா, அதை ரொம்ப பெருசாக நீங்க எதிர்பார்க்காம இருந்தா, இன்றைக்கு இந்த நாள் முதற்கொண்டு வேதாகமத்தை வாசிப்பதற்கு திட்டமிடுங்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வேத வசனத்தை வாசிக்க, திரும்ப வாசிக்க முயற்சி பண்ணுங்க. உங்கள் நேரம் வசன வாசிப்பதற்கு அதிக நேரம் கொடுக்கப்படுவதாக. அங்கே அன்பாக தாழ்மையோடு கேட்டுக்கிற வசனம் நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. சகோதரா சகோதரி, வலிமையான வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நன்மை பெறாமல் இருக்கிறீங்க. வசனத்தின் மூலமாக வரும் நன்மைகளை பெறாமல், வசனம் உங்கள் கையில் இருக்குது, கையில் வச்சிருக்கிறீங்க. அது பெரிய காரியம் செய்யும். இந்த வசனம் ஒரு பெரிய காரியம் செய்யும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை இந்த வசனம் கொண்டு வரும். ஆனால் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாம இருக்கிறீங்களே. தேவன் வல்லமையான வசனங்களை கொடுத்திருக்கிறார், நீங்க அதை பயன்படுத்துங்க. சகோதரா சகோதரி, வசனத்தை பயன்படுத்துங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வேற யாருக்கும் இல்லாத ஆசீர்வாதம் உங்க கையில வேதாகமம் கிடைத்திருக்கிறது. எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு காப்பாற்றப்பட்ட வேதவசனம், தேவனுடைய ஆவியால் அருளப்பட்ட வேதவசனம், எத்தனையோ உன்னதமான தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட வேதவசனம்.
நம்ம கையில ரொம்ப எளிதா கிடைச்சிருக்கு. உலகத்தின் பல நாடுகளில் இன்னும் இந்த வேதாகம் போய் சேரவில்லை. சில தீவுகளுக்கு இன்னும் வேதாகம் போகல. சில தீவுகளில அவங்க மொழியில எழுத்தே கிடையாது, பேச்சு மொழி தான் இருக்கு, எழுத்து மொழி இல்லை, எழுத்து கிடையாது. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தங்களுக்கு மொழி இல்லை அல்லது எழுத்து மொழி இல்லை, எங்கள் மொழியில் வேதாகம் இல்லை என்று, என்னைக்கு எங்க மொழியிலே வேதாகம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எத்தனையோ காடுகளிலே தீவுகளிலே பழங்குடியின மக்கள் காத்து கிடக்கிறார்கள். இந்த இந்தியாவிலேயே இன்னும் எத்தனையோ மொழிகள் வேதாகம் இல்லை. வட இந்தியாக்களிலே இன்னும் சில கிராமங்களிலே வேதாகமம் அவங்க மொழியில மொழிபெயர்க்கப்படல. வேதாகம சங்கம் ஒவ்வொரு மொழிகளையும் ஏறத்தாழ 3000க்கு மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் இருக்கு. ஆனா எல்லா மொழிகளையும் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறதுக்காக வேதாக சங்கம் பல கோடிகளை செலவு பண்றாங்க. எங்க மொழியில வேதாகம் வரட்டும்னு எத்தனையோ மக்கள் காத்து கிடக்குறாங்க. சில மொழிகள்ல யோவான் சுவிசேஷம் மட்டும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, சில மொழிகள்ல புதிய ஏற்பாடு. எல்லா மொழிகள்லையும் வேதாகம் வரட்டும். ஆனா தமிழ் மொழியில ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சிட்டு, அதனாலதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியல என்னமோ. சகோதரா சகோதரி, பைபிள் நிறைய படிங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம், ரொம்ப பிஸியான ஆளா இருக்கலாம், ஆனால் பைபிள் படிங்க. பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்கள அவருடைய வார்த்தை விடாது. காணத்தக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விடுதலை காணணும் ஐயா, விடுதலை காண வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. இன்றைக்கு பேசுகிற அந்த வார்த்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆத்துமாவிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவதாக ஆண்டவரே. இந்த ஆலயம் முடிந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு மன நிறைவை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இதுவரை அவளுக்காக அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பதை அவர்கள் பார்க்கட்டும், அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஐயாமை ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் நீர் விரும்புகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த வசனமெல்லாம் எங்களுக்கு பயன்படட்டும் ஆண்டவரே. காத்துக்குள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.